வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் பார்த்து மந்திரங்களை பாராயணம் செய்தால் ஏன் அது சித்தி ஆக மாட்டுது, அது அப்படி பாராயணம் செய்யும்போது ஏன் நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போல்லாம் சில யூடியூப் சேனல்களில் சில மாந்திரிகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குரு மூலமாக வந்த மந்திரங்களை அப்படியே வெளியிட்டுறாங்க. அது மாலா மந்திரமாக இருக்கட்டும், மூல மந்திரங்களாக இருக்கட்டும், உபாசன தெய்வ மந்திரங்களாக இருக்கட்டும், அது அப்படியே அது ஒரு மாடசாமி மந்திரமாக இருந்தாலும் சரி, காளியம்மன் மந்திரமாக இருந்தாலும் சரி, வனதுர்கா மந்திரமாக இருந்தாலும் சரி, வடபத்ரகாளி, அஷ்ட காளிகள் 8 பேரோட மந்திரங்களாக இருந்தாலும் சரி, இசக்கியம்மன், வாதை இது போன்ற தெய்வங்களோட மந்திரத்தை அப்படியே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, சில யூடியூப் சேனல்கள் அதை அப்படியே போட்டுடுறாங்க. இந்த மந்திரங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க? சிலவங்க இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மந்திரங்களை சொன்னாலாவது நமக்கு சரியாயிராதா, நம்ம பிரச்சனை தீந்துராதா அப்படிங்கிறதுக்காண்டி இந்த யூடியூப் மந்திரங்களை பார்த்து அவங்க பண்ணுறாங்க. அதனால ஏன் பாதிப்பு வருது அப்படின்னா, இப்போது ஒருத்தங்க வந்து ஏவல் பாதிப்பில் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இந்த யூடியூப்பில் உள்ள மந்திரங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லும்போது இந்த ஏவல் என்ன செய்யும்னா உங்களை தாக்கும், இல்லை உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு மந்திரத்தை எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் அந்த மந்திரத்தை வந்து 108 முறை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் வந்து பிரச்சனை தான் வரும். காரணம் என்னென்னா, நம்ம ஒரு மந்திரம் சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்தி நம்ம உடம்புல வந்து ஈர்த்துக்கும். பொதுவாக இதை ஒரு மாந்திரிகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் முறைப்படி ஒரு உடல் கட்டு போட்டிருப்பார், திசை கட்டு போட்டிருப்பார். அதுக்குள்ள விஷயங்களை அந்த இடத்துல என்ன செய்யணுங்கிறது அவர் முன்கூட்டியே தெரிஞ்சு அவர் என்ன செய்வார், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார். நீங்கள் ஒரு யூடியூப் பார்த்துட்டு அந்த முறைப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வீட்லேயோ அந்த இடத்துல ஏதாவது மோசமான ஏவல் இருந்தால் அது உங்களை விட்டு வைக்காது. எப்படி தாக்கணுமோ அந்த மாதிரி கண்மூடித்தனமாக அது தாக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு பரிகாரம் போடுறாங்கன்னா, அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து வீட்டில் பண்ணுவீங்க. அந்த பரிகாரம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எலுமிச்சை பழத்தை அறுத்து வச்சுருவீங்க, குங்குமம் தடவி வச்சுருவீங்க, வாசலில் ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து குங்குமம் ஒரு சைடு, ஒரு மஞ்சள் ஒரு சைடு வச்சுடுறீங்க, கும்பளங்காவை அறுத்து வச்சுருக்கீங்க, குமட்டிக்காவை வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் செட் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல அப்படி நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா, அந்த ஏவல் ஏதாவது அந்த வீட்டை சுற்றி இருந்ததுன்னா, அது அந்த பலியை ஏற்ற அந்த வீட்டிலே இருந்து கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கும். அது மாதிரி ஒரு தெய்வத்தை உபாசனை எடுக்கணும், அந்த தெய்வம் வேணும் அப்படின்னா, முறைப்படி அந்த தெய்வத்தை வந்து ஆவாகனம் பண்ணி எடுத்து வச்சு கும்பிட்டா தான் அது சித்தி ஆகும். சும்மா நீங்கள் ஒரு உரு போட்டு லட்ச உரு நீங்கள் போட்டு தாண்டி போயிட்டீங்க, அந்த தெய்வம் அந்த இடத்துல பிரசனம் ஆயிரும். அந்த தெய்வத்துக்கு படையல் முறை வைக்கணும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளை ஒருத்தங்க நீங்கள் வான்னு கூப்பிட்டா நம்ம அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஒருத்தன் ஒரு வாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா நம்மளே அந்த இடத்துக்கு போவோம். அதே போல் தான் தெய்வங்களும். சும்மா ஒருத்தன் கூப்பிடுவான், சரி அவன் கூப்பிடுவான் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இந்த வன தேவதைகளை சொல்கிறேன். அது அந்த இடத்துக்கு பிரசனம் ஆகும்போது அதுகளுக்கு தேவையான பலிகாரியங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்படி உங்கள் ஃபேமிலியோடு இருக்கவங்க கொடுத்துக்கிட மாட்டீங்க. நீங்கள் சும்மா ஒரு மாடனோட உபாசன மந்திரமோ இல்லை காளியோட உபாசன மந்திரமோ இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த இடத்துல தெய்வம் பிரச்சனை ஆகும்போது அதுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டி வரும். அப்படி நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது அந்த வீட்டை சுற்றி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு ரொம்ப முடியாத பிரச்சனைனா அதுக்கு யாரை பார்க்கணும், என்ன செய்யணுமோ அதை பார்த்து நீங்கள் இது பண்ணலாம். இல்லை ஒரு மூல மந்திரத்தை சொல்லலாம், காயத்ரி மந்திரங்களை சொல்லலாம், ஒரு முருகனோட மந்திரமோ கணபதியோட மந்திரமோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம், ஈசனோட பஞ்சாட்சர மந்திரமோ இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் சொல்லலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குட்டி சாத்தான், குரலி, கருங்குட்டி சாத்தான், அப்புறம் மோகினி, யக்ஷினி இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் வீட்டில் தனியாக இருக்கும்போது பாராயணம் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு புக்கை பார்த்துட்டு ஒரு புக்கில் இருக்கிறத படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. படித்து நம்ம பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இதுகள்லாம் நம்ம பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உடல் கட்டு போட்டாலும் போடாட்டாலும் இந்த தேவதைகள் அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே பலிகாரியங்களை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கல அப்படின்னா பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கவனுக்கும் பிரச்சனை, பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சுற்றி சின்ன பிள்ளைங்க இல்லைனா வீட்டை சுற்றி பெரிய ஆட்கள் இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை. இந்த மாதிரி விஷயங்களை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும். அது மாதிரி சில குருமார்கள்ட்ட போய் தேவதைகளை கேட்குறது, அதாவது என்னென்னா குட்டி சாத்தானை தாங்க, வசியம் பண்ணி தாங்க, ஜின்னு தாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க என்ன அப்போ அந்த குருமார்கள் என்ன செய்வாங்க, இந்த குட்டி சாத்தானையோ கருங்குட்டி சாத்தானையோ ஜின்னுகளையோ ஏதாவது ஒரு தேவதைகளை என்ன செய்வாங்க, ஆவாகனம் பண்ணி அதில் உரு போட்டு பொம்மையில் இது பண்ணி எடுத்து கொடுத்துட்றாங்க. இவங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா மாந்திரிகர்களுக்கு தெரியும், தான் நிலைமை கைமீறி போச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறது மாந்திரிகர்களுக்கு தெரியும். இது நீங்கள் இந்த ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு மாந்திரிகர்கள் தரக்கூடிய பொருளையோ இல்லை கருங்குட்டி சாத்தானையோ இந்த மாதிரி ஏவல் தேவதைகளை கைக்குள்ளே வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கைமீறி அது போகுன்னா உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது.
இதனால் விளைவுகள் 100க்கு 100% வரும். இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்க்கிறது நல்லது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பிரச்சனையில் வாராங்க. இப்படி ஒருத்தரை பார்த்தோம், அவங்கள்ட்டருந்து ஒரு விஷயத்த வாங்கினோம், அது இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்குது, தெரியாமல் வாங்கிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய இது சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வனதேவதைகளை வழிபடுங்க. குலதெய்வமாக இருக்கவங்க ரொம்ப வழிபடுறது சிறப்பு. அதுக்குன்னு ஒரு மந்திரங்களை பார்த்துட்டு நீங்களாட்டே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஆபத்து அதிகமாகவே இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மூல மந்திரங்களை பாராயணம் பண்ணலாம், தப்பில்லை. ஒரு சில சின்ன சின்ன மந்திரங்கள், அதாவது தொழில் சம்பந்தமான மந்திரங்கள், தொழில் வசியத்துக்குள்ள மந்திரங்கள், அப்படி சின்ன சின்ன மந்திரங்களை சொல்லிக்கலாம். அது அந்த மூல மந்திரங்களோட சேர்ந்து வரும். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பீஜ மந்திரங்களை சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் பார்ப்போம்.